செல்வி. சந்தோஷ், நீ அங்கனா? அப்போ இது மாயா? என்ன சந்தோஷ், அது கூடவா உனக்கு தெரியல? மாயாதான். மாயா, என்னது இது? என்ன சந்தோஷ், என்ன கேக்குற? நீயா வந்து பேசுன, கைய பிடிச்ச. ஏதோ நீ என்கிட்ட விளையாடுறன்னு நினைச்சேன். அதுக்குன்னு பழைய தூக்கி என் மேல போடுற? இதெல்லாம் ஒரு விளையாட்டா மாயா? நான் கைய பிடிச்ச அடுத்த நிமிஷமே நான் செல்வி இல்ல மாயான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் வாய மூடிட்டு இருந்த? எங்க சந்தோஷ் நீ என்ன பேச விட்ட? நீ பாட்டுக்கு பேசிட்டே இருந்த. நானும் நீ என்ன கலாய்க்க போறேன்னு நினைச்சேன். நான் என்ன ஊரும்கா வந்தேன்? நீ தானே நான் இருக்கிற இடத்தை தேடி வந்த. நீ சொல்றது எதுவும் சரியில்லை மாயா. சந்தோஷ் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. என்ன செல்வி, நான் என்ன சந்தோஷ் தப்பு பண்ணா சொன்னேன்? விளையாட்டுக்கு என்கிட்ட பேசுறான்னு நினைச்சு நானும் அவனை திரும்ப கலாய்க்கலான்னு நினைச்சேன். சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஜாலியா விளையாடுவோம். ஆனா இப்பெல்லாம் சும்மா கூட பேசுறதே இல்ல. அவன் எப்பவுமே சோகமாதான் இருக்கான். அதான் அவனை சிரிக்க வைக்கலான்னு பார்த்தேன். அது ஒரு தப்பா? சந்தோஷ், செல்வி எப்படி முறைக்கிறான்னு பாரு. அவ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா. அவ நம்மள தப்பா நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். உனக்கும் எனக்கும் நடுவுல ஒன்னும் இல்லன்னு செல்விக்கு புரியவே சந்தோஷ். செல்விக்கு மெமரி இருக்க போறதே இன்னும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான். அது வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போ செல்வி, சந்தோஷ் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டுட்டு உள்ள போ. செல்வி, என்னம்மாயா இப்படி ஆயிடுச்சு? கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. கொஞ்சம் பேசாம இருக்கியா? எப்ப அவளுக்கு நினைவு வருது, எப்ப அவளுக்கு நினைவு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு மாயா. வா செல்வி, உட்காரு. சந்தோஷ், நான் கொஞ்சம் குளிச்சிட்டு வரவா? என்ன செல்வி இந்த நேரத்துல? ஒரே அழுக்கா இருக்கேன். என்னது? உடம்பெல்லாம் எரியுது. ஒரு 5 நிமிஷம் சந்தோஷ், குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன சம்பந்தமே இல்லாம திடீர்னு குளிக்க போறேன்னு சொல்றா? சரி செல்வி. என்ன செல்வி, ஏதாச்சும் வேணுமா? இவங்க யாரு? நம்ம வீட்டோட ஷெஃப். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இவங்கள போ சொல்லு. போ. என்ன செல்வி? சந்தோஷ் கைய பிடிச்சுக்கிட்டே பெட்ரூம்குள்ள ஏன் போன? நானா? சந்தோஷ் கைய பிடிச்சனா? எப்போ? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதான் சொன்னனே, நான் அவன் கைய பிடிக்கல, அவன் தான் என் கைய பிடிச்சான்னு. தெரியாம நீ நினைச்சு என் கைய பிடிச்சிட்டான், அவ்வளவுதானே. அது என்ன ஒரு பெரிய விஷயமா?
அதான் நீ வந்துட்டல, அப்புறம் என்ன செல்வி? ஒருவேளை நான் வராம இருந்திருந்தா நான் செல்வி இல்ல மாயான்னு சொல்லிருப்பேன். அவனும் என் கைய விட்டுருப்பா. சாரி மாயான்னு சொல்லிட்டு அவனும் போயிருப்பான், நானும் போயிருப்பேன். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் செல்வி. இதெல்லாம் யோசிச்சு உன் மனச போட்டு குழப்பிக்காத. என் பெட்ரூம்குள்ள நீ போறது உனக்கு சின்ன விஷயமா? நானும் அவனும் கசின்ஸ். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. நீ யூஸ் பண்றியே பெட்ரூம், அது என்னதுதான். நீ இப்ப வாழறியே அந்த வாழ்க்கை, அதுவும் என்னதுதான். அதுக்காக நான் என்ன கோச்சிக்கிட்டேன்னா என்ன? டென்ஷன் ஆகாத செல்வி. ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து உனக்கு மெமரியில கொஞ்சம் ப்ராப்ளம். நீ இல்லாத போது சந்தோஷம் யார் பாத்துக்கிறான்னு நினைக்கிற? நான் தான். சொல்ல போனா நீ இல்லாத நேரத்துல சந்தோஷுக்கு எல்லாமே நான் தான். எல்லாமேனா? புரியல? எல்லாமே நான் தான். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. ஏய் என்னடி என் பொண்ணைய அடிக்கிற? அடிக்கிறது இல்ல, இன்னொரு வாட்டி அவ இப்படி செஞ்சா கொன்னுடுவேன். கொல்லுவடி கொல்லுவ. உன் ஆட்டோல இன்னும் 5 நிமிஷம் தாண்டி, அதுக்கப்புறம் நீ சத்தடி. செல்வி, 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 பார்க்கறதுக்கு அந்த அம்பாளோட ருத்ர சொரூபம் மாதிரி இருக்க. யார் நீங்க? அவங்க உன் ஊர்க்காரங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நீ பேசாத. என்னம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும் செல்வி. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உன்னை பத்தி தான் பேசணும். என் கூட வரியாம்மா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? தெரியல. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. என்ன தெரியல? உங்க முகத்தை பார்த்தா எனக்கு என்னமோ தோணுது. ஆனா என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. உனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் செல்வி. அதுக்கு தான் இவங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல மாயா? நீ என்ன நம்பினா என் கூட வா. போலாமா செல்வி? ம். ம். என்னடி இது? இந்த அம்மா பாட்டுன்னு மேல போகுது, செல்வியும் பின்னாடியே போறா. வழக்கம் போல செல்விக்கு பிச்சைக்காரத்தனமா ஒரு 5 நிமிஷமா இல்ல 10 நிமிஷமா ஞாபகம் வந்திருக்கு. அதுக்குள்ள அவளுக்கு திமிர பாரு. என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு செவிலியே உன்னை விட்டுருப்பேன். அந்த அம்மா பேசணும்னு கூட்டிட்டு போயிடுச்சு. ஏய், அது கூட்டின்னு போனா நீ ஏண்டி விட்ட? ஏய், இது லூசு செல்வி இல்லடி, ஃபுல்லா ஞாபக சக்தி இருக்க செல்வி. ஏண்டி அந்த அம்மா கிட்ட எல்லாம் பேச விடுற? செல்வி பாட்டுன்னு ஏதேதோ கேள்வி கேட்டு இந்த பொம்பளை கரு கலைக்கிறத பத்தி ஏதாவது உளறி தொலைச்சிச்சுன்னா குடியே முழுகி போயிடும்டி. என் கூட வாடி. எங்க? ரூமுக்குள்ள அதுங்க என்ன பேசுதுங்களோ ஏது பேசுதுங்களோ, அதுங்க என்ன பேசினாலும் நமக்கு தாண்டி ஆபத்து. அதுங்க பேசுறத நம்ம கேட்டே ஆகணும். வாடி. என்கிட்ட என்ன பேசணும்? எதுக்காக நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. 1 மாசத்துக்கு முன்னாடி நான் கோயில்ல இருந்தப்போ
நீ இப்ப இருக்கிற நிலைமை ஒரு தற்காலிகமான நிலைமை. அது நிலையானது இல்லம்மா. ஆண்டவன் உனக்கு அழகையும் அறிவையும் கொடுத்திருக்கான். ஆனா இப்ப உன்னை ஆண்டவன் சோதிச்சிட்டு இருக்கான். இது உனக்கு சோதனை காலம் செல்வி. என்னம்மா சொல்றீங்க? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை எப்படி வீழ்த்தணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை அடியோட அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு மாயா துடிச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லப்போன ஒண்ணுமே அறியாத உன் புருஷனை ஏமாத்தி உன் வாழ்க்கைய அவ வாழ்ந்துகிட்டு இருக்காமா. உனக்கு ஏதாவது கேக்குதாடி? எனக்கும் எதுவும் கேட்கலடி. அந்த சூனியக்காரி என்னதான் பண்ணுதோ, அந்த செல்வி சனியே என்னதான் பேசுதோ தெரியலையே. இப்ப நீ பாக்குறது ஒன்னும் புதுசில்லம்மா. அது தினமும் நீ சந்திக்கிற கொடுமைதான். இந்த கொடுமைக்காரங்க உன் சிசுவை அழிக்கணும்னு தான் என்னையும் இங்க கொண்டு வந்தாங்க. ஆனா அதை நான் அழிக்கல, இன்னும் அதை பலமாக்கிட்டேன். இதுக்கு மேல யார் நினைச்சாலும் உன் குழந்தைய அழிக்க முடியாது. என் குழந்தைய அழிக்கணும்னு அவங்க முயற்சி செய்யறது சந்தோஷ்க்கு தெரியுமா? உன் புருஷன் ஒரு அப்பாவி. அவனை ஏமாத்திதான் இந்த கூட்டமே இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நான் இப்பவே போய் அவர்கிட்ட சொல்றேன். சந்தோஷ்க்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது உன் சந்தோஷ கொன்னுடுவாங்க. பரவாயில்லையா? என்னம்மா சொல்றீங்க? உன் புருஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவன் சாப்பிடுற சாப்பாடே கூட விஷமா மாறிடும். இவ்ளோ பெரிய அநியாயம் நடக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்பவே அவங்கள ஏதாவது செய்யணும். என்னை விடுங்க, நான் போறேன். இரு. கோவங்கிறது நம்ம கையில நாமே பிடிச்சிருக்கிற நெருப்பு மாதிரி. அது மத்தவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள அழிச்சிரும். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு செல்வி. நீ இந்த வீட்டு உரிமையை தட்டி பறிக்க வந்தவ இல்ல, இந்த வீட்டையே ஆள வந்தவ. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ தந்திரியா மாறு. கிருஷ்ண தேர ஒரு அடி அழுத்தி மகாபாரதத்துல ஜெயிச்ச மாதிரி இது உன்னோட குருட்சேத்திரம். இதுதான் உன்னுடைய போர். இதுதான் உன் வாழ்க்கை. ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் குழந்தைய விட முக்கியமானது வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லை. அந்த புருஷனையும் குழந்தையும் முதல்ல அந்த நயவஞ்சக கூட்டத்திலேருந்து காப்பாத்து. அதுக்கப்புறம் உன் குழந்தை பத்திரமா பிறக்கும். அதுவே இந்த வீட்டை அரசாளும். நான் சொல்றத மட்டும் நீ கேட்கணும். சொல்லுங்க. உனக்கு நீ ஞாபகமே திரும்பி வந்தாலும் ஞாபகம் இல்லாத மாதிரி நடி. உன்னை சுத்தி நடக்கிற துரோகத்தை உன் கண்ணு முன்னாடியே பாரு. எவ்வளவு கோவம் வந்தாலும் அடக்கிக்கோ. அவங்க என்ன செஞ்சாலும் தாங்கிக்கோ. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அர்ஜுன கிருஷ்ணன் சொன்ன நேரத்துல தான் வில்ல அடிச்சான். அது மாதிரி நான் சொல்ற நேரத்துல நீ இந்த வீட்டை அரசாளுவ. பொறுமைதாம வெற்றியோட ரகசியமே. இவங்களையெல்லாம் கோவப்பட்டு அழிக்க கூடாது. பொறுத்து இருந்துதான் விரட்டணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆப்பிள். மறுபடியும் உனக்கு நினைவு போயிடுச்சா? ஐயோ வராங்க வராங்க, வா. சரி வா போலாம்.
அவளை உள்ள கூட்டின்னு போய் பேசுனீங்கல்ல, அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசுனீங்க? நடக்க வேண்டியதை பேசினம்மா. அவளுக்கு முழுசா நினைவு வந்துதானே உங்ககிட்ட பேசினா. அதனால அவ நிச்சயமா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பா, என்னையும் திட்டிருப்பா. அவ என்ன பேசினான்னு மறைக்காம சொல்லுங்கம்மா. செல்விக்கு இனிமே பழைய ஞாபகம் அறவே வரப்போறதில்ல. நிஜமாவா சொல்றீங்க? எப்படிமா? செல்விக்கு நான் கொடுத்த மருந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவளுக்கு நான் வச்ச குங்குமம் அவ நெத்தியில இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு சின்ன ஞாபகம் கூட வராது. குழந்தை மாதிரி தான் இருப்பா. அப்போ இனிமேல் அவளுக்கு வர அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஞாபகம் கூட அவளுக்கு வராதா? அவ இனிமே என்னை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டா, அப்படிதானே? செல்வி இனிமே உங்ககிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே பேச மாட்டா. நீங்க அவளை எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா அவளுக்கு எந்த ஞாபகமும் வரத்துக்கு வாய்ப்பில்ல. இனிமே உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவளும் இனிமே உன் வழியில வரமாட்டா. எனக்கும் குழந்தை பிறக்கும்னு நீங்க சொல்றீங்க, அவளுக்கும் ஞாபக சக்தி வராதுன்னு சொல்றீங்க. நீங்களும் கூட இருந்தா எல்லாமே தடையே இல்லாம நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன், பேசாம இங்கே இருந்துருங்களேன். யாருக்கு வேண்டியதையும் யாராலையும் தர முடியாதுமா. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மனசார அந்த அம்பாளை வேண்டிக்கோங்க. அவ சந்நிதியில தான் நான் இருப்பேன். நீங்க என்ன நினைச்சாலே போதும், நான் வந்துருவேன். நல்லதே நடக்கும். நான் வரட்டுமா? செல்விய மறந்துட்டு இனிமே நான் சந்தோஷம் மட்டும்தான் கவனிக்க போறேன். என் வாழ்க்கைய மட்டும்தான் நான் பார்க்க போறேன். அவளை அழிச்சிட்டு நான் வாழ போறேன். செல்வி, 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 எங்க இருக்க நீ? செல்வி, செல்வி, நான் கூப்பிடுறது கேக்குதா? செல்வி, 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 ஆப்பிள். செல்வி, செல்வி, குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எப்படி இங்க வந்த? ஆப்பிள். ஐயோ, குளிக்க ஆரம்பிக்கும் போதே உன் மெமரி போயிடுச்சா? நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது ஆயிருக்கும்னு. ஆப்பிள். சரி வா செல்வி. பார்த்துப்போ செல்வி. சமையலு சூப்பர்டி. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் பண்ண முடியாதத ஒரே நாள்ல பண்ணிட்டியே. சமையல்ல மட்டும் இல்ல, இந்த விஷயத்துலயும் நீ. இது என்ன வெறும் முருங்கைக்காய் எஃபெக்ட் தானே? இன்னும் பூண்டு லேகியம், மாதுளம் பழம், சுகர் இல்லாத ஸ்விஸ் சாக்லேட் இதெல்லாம் அப்பப்ப கலந்து கொடுத்தா பெட்ரூமை திறக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். ஐயோ, இதெல்லாம் தான் நீ ஃப்ரிட்ஜ்ல அடுக்கி வச்சிருந்தியா? ஆமா. இதெல்லாம் மிச்சம்னு நினைச்சு நான் சாப்பிட்டேனே. ஐயோ, அங்கிள் வேற ஊர்ல இல்லையே, என்ன பண்ண போறீங்க? ஐயோ சந்தியா, நீ தான் என்ன காப்பாத்தணும். ஓகே அக்கா, நீங்க முதல்ல போய் பச்சை தண்ணில குளிங்க. பச்சை தண்ணிலையா? ஐயோ, அதான் ஒரே வழி, போய் குளிங்க. சரி. சரியான லூசு குடும்பம். ஐயோ. இந்த செல்வி தொடச்சுக்கோ. பாரு, துணியெல்லாம் எப்படி ஈரமாயிடுச்சுன்னு. பாத்தியா, உனக்கு கோல்டு பிடிச்சுக்கிச்சு. கோல் பிடிச்சிருச்சுன்னு தெரியுதுல்ல, அப்ப சூட ஏத்து.
வாய்ஸ் கூட உனக்கு கேக்குதுல்ல? நெருங்கி வந்துட்ட சந்தோஷ், ரொம்ப நெருங்கி வந்துட்ட. போதும்டா கைய தேய்ச்சது. செல்வி, நான் இப்ப லைட் ஆஃப் பண்ண போறேன். பயப்படாத.